வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தற்போது எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தொகுதி மறுவரையறை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது தொடர்பான மசோதா. அதாவது நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் வைக்க போகிறாங்க 16 to 18 அந்த 3 நாளில் இதற்கான மசோதாவை தாக்கல் பண்ணுறதா செய்திகள் வெளியாக இருக்குது. இதை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. காரணம் என்ன, ஏன் எதிர்க்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் உயரப்போகுது, மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் எவ்வளோ உறுப்பினர்கள் உயர போகிறாங்க அப்படிங்கிறத அந்த மசோதா தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம புள்ளி விவரங்களோட பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம மசோதா தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் விவாதிக்கலாம். தற்போது இதை சிறப்பு கூட்டத்தொடர் போட்டு மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக நாடாளுமன்றம் ஜென்ரலாகவே பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர்னு 3 கூட்டம் நடக்கும். அது இல்லாமல் ஏதேனும் அவசர நிலை கருதினாலோ இல்லை ஏதாவது ஒரு முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவாங்க. அதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது சட்டப்பிரிவு 85(1) அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டலாம். ஆனால் அவர் டைரெக்டாக கூட்ட முடியாது. அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுக்கள் முடிவெடுத்து அதை குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்டுவார். இந்த சிறப்பு கூட்டத்தொடரை சபாநாயகர் கூட்ட மாட்டார், குடியரசுத் தலைவர் கூட்டுவார், சபாநாயகர் தலைமை தாங்குவார். ஸோ இந்த மசோதாவை ஒரு முக்கியத்துவம் கருதி சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதம் பண்ண போகிறாங்க. மசோதா தாக்கல் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.